படத்தை பார்க்கலாம். இந்த படம் ஒரு மிகச்சிறந்த செய்தி நமக்கு சொல்லியிருக்கு. 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஏதோ 4 பாட்டு 4 ஃபைட்டு ஒரு 4-5 காதல் காட்சிகள் ஏதோ ஒன்று நடிச்சு விடுவோம் அப்படிங்கிறது இல்லாம ஏதாவது ஒரு நல்ல தகவலை நல்ல செய்தியை சமூக விழிப்புணர்வை மக்களுக்கு கடத்தணும். நான் மட்டும் சம்பாதிக்காது, மக்கள் ஏமாறக்கூடாது. மக்கள் என்ன என்ஜாய் பண்றான், என்ன கொண்டாடுறான், விசில் அடிக்கிறான், கை தட்டுறான், பாலாபிசம் பண்றான், எல்லாம் சரி. அவனுக்கு ஏதாவது ஒரு நல்லதை கடத்தணும். தன் நம்பி இருக்கிற இளைஞர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏதாவது ஒரு நல்ல செய்தியை கடத்தணும்னு நினைக்கிற அஜித்குமார் அவர்களுக்கு உண்மையிலே நம்ம பாராட்டி தான் ஆகணும். அவருடைய ரசிகர்கள் உண்மையிலே அவரை நீங்க உண்மையிலே பின்பற்றுவதாக இருந்தா இந்த கட் அவுட்டுக்கு பாலாபிசம் ஊத்துறது, இந்த ஆட்டை அறுத்து கொண்டு போய் கட் அவுட்டுக்கு ஊத்துறது, அதே போல ஒரு தம்பி ஒருத்தர் இது என்னது காவடி தூக்குறாரு. என்ன காவடி, அது ஒரு அண்ணா காவடியா, அந்த காவடியை தூக்கிக்கிட்டு அப்படியே சப்பரத்தில் போறாரு முதுகுல கிழிச்சிக்கிட்டு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு அநாகரிகமா இருக்கு. ஒரு தமிழ் இனம் ஒரு மேன்மையான இனம், ஒரு தொன்மையான இனம். ஒரு முருகனுக்கு வழிபடுறோம், ஒரு நேர்த்திக்கடன் செலுத்தினா வேற. ஆனா ஒரு நடிகருடைய கட் அவுட்டுக்கு நீங்க பாலாபிசம் ஊத்துது, பால் வீணாகுது. அதை ஏழை குழந்தைகள் கொடுக்கலாம், தயிராக்கி மோராக்கி நீர்மோர் பந்தல் கொடுக்கலாம். ஆட்டு ரத்தத்தை பீச்சுறதெல்லாம் அநாகரிகம். இதை அஜித்குமார் அவர்களே விரும்ப மாட்டார். அவர் அரசியலும் வேணாம்னு சொல்றாரு, ரசிகர் மன்றமும் வேணான்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு நடிகருக்கு, ஒரு சமூக விழிப்புணர்வு கொண்ட ஒரு நடிகருக்கு, நல்ல கருத்தை மக்களுக்கு பரப்பணும்னு நினைக்கிற நடிகருக்கு நீங்க இது மாதிரி செய்யக்கூடாது. இன்னைக்கு ரோகிணி தியேட்டர்ல ஒரு தம்பி அஜித் ரசிகர் லாரி மேல ஏறி ஆடி விழுந்து இறந்து போயிட்டாரு. பாருங்க, அந்த உயிர் போயிருச்சு. இந்த உயிரை திருப்பி தர முடியுமா? அப்ப இளைஞர்கள் அஜித்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எவ்வளவு நேர்மையா இருக்காரு. அவங்க அப்பா அம்மாவை பாத்துக்கிறாரு, மனைவியை பாத்துக்கிறாரு, தன் குடும்பம் முக்கியம் நினைக்கிறாரு. குடும்பத்தை தாண்டி தன்னுடைய கடமை என்பது வாக்கு செலுத்துவதுதான் அரசியலுடைய கடமை அப்படின்னு நினைச்சு நடிப்பதை தொழிலாக மட்டும் வச்சிருக்காரு. இங்க என் தியேட்டருக்கு வாங்க, என்னை விசிலடிச்சு கொண்டாடுங்க, கைத்தட்டுங்கன்னு அவர் சொல்லவே கிடையாது. மற்ற நடிகர்கள் எப்போ சொல்ல முடியாது. அந்த நேர்மையை அஜித் ரசிகர்களும் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த படத்தை தாண்டி சொல்கிற செய்தி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ